எப்பவுமே டவுரி டெத்ல வந்து இவங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் யார்கிட்ட இருக்குன்னா இறந்தவங்க ஃபேமிலி மேலதான் இருக்கு. இன் ஜெனரல் போலீஸ்க்கு தான் இறந்தவங்களோட கணவனோ அவங்க குடும்பமோ இவங்களை வரதட்சணை கேட்டு கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். அந்த கணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு ரெமெடி தான் உண்டு. தான் கொடுமைப்படுத்தல, அவங்க வந்து அவங்களாதான் இறந்துட்டாங்க, அவங்க இறந்ததுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இல்ல அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாலே அந்த கணவனுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி இந்த டவுரி டெத் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும். இன் ஜெனரல் உங்க எல்லாருக்குமே தெரியும், தப்புன்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து இன்னசென்ட் தான். லா பொறுத்த வரைக்குமே யாரையுமே டக்குன்னு குற்றவாளியா பார்க்காது. அவங்க மேல நல்லா விசாரிச்சு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, என்னென்ன விட்னஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையல் கண்டக்ட் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க மேல எந்த ஒரு ரீசனபிள் டவுட்டும் இல்லாத மாதிரி ப்ரூவ் ஆச்சுன்னா தான் அவங்க கில்ட்டி. அந்த மாதிரி அந்த கணவன் எந்த ஒரு டவுட்டும் இல்லாத அளவு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா எவிடன்ஸோ விட்னஸோ இருந்து ப்ரூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்கள வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இல்ல டவுரி டெத்ல அவங்கதான் காரணம்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு சின்ன டவுட் வந்துருச்சுன்னா கூட அந்த கணவனும் சரி கணவனோட ஃபேமிலியும் சரி இன்னசென்டா தான் கருதப்படுவாங்க. ஒருவேளை ப்ராசிக்யூஷனால இறந்து போன பொண்ணு வரதட்சணை கொடுமையாலதான் இறந்துட்டாங்க அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஃபேமிலிக்கு இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை செஞ்சிருவாங்க.